வணக்கம். கொஞ்சம் அதிக கைத்தட்டு வாங்கி கொடுத்த பாலாஜிக்கு ஸ்பெஷல் வணக்கம். இந்த டைட்டில் இட்ஸ் ரியலி சம்திங் வெரி நைஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சொன்னார், கல்யாண சமையல் சாதம் பாட்டு எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படமும் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அருண் வைத்தியநாதன், I'm sure he's very passionate about good filmmaking and I welcome you always, sir, and I want you to stay here for longer. And I wish the entire team, Mr. Arora, director, and Prasanna, everyone, a big success in this film, and wish you all the best. இந்த படத்தில் நான் வந்து வழக்கமாக கிரேசி மோகனா ரைட்டராக இருப்பானான்னு நினைப்பீங்க. இல்லை, ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணுறேன். நான் இப்போயே கை தட்டுறீங்களா? இந்த சைவம் அசைவம் சொன்னாங்க இல்லையா, அந்த அசைவம் மாறத்துக்கு காரணமான ஆசாமி நான் தான். அவர் பிரசன்னாவோட, ஐ மீன் ஆக்டர் பிரசன்னா கூட ஒரு சின்ன சீனு ரொம்ப ரொம்ப நல்லா அருமையாக எடுத்திருக்கார் டைரக்டர் பிரசன்னா. அவர் வந்து என் பையன் அர்ஜுனோட கிளாஸ்மேட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் என்ன ரோல் பண்ண சொன்னபோது எனக்கு வந்து அப்போ தெரியாது. அப்போ தான் என் பையன் ஃபோன் பண்ணி சொன்னான், அப்பா நீ நடிப்பா, என் ஃப்ரெண்டோட படம் தான்ப்பா அப்படின்னு. அவன் இப்போ புதுசாக நானும் பார்க்குறேன், படித்தவங்கள்லாம் சினிமாவுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இதே பிஇ எம்இ படித்தேன். நான் படிச்சுட்டு நான் சினிமாவுக்கு போனபோது ஏன்டா அது பிஇ படிச்சுட்டு சினிமாவுக்கு போய் சேர்றேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து நல்லா படிக்கிறாங்க. ஏன்டா படிக்கிறீங்க பிஇ எம்இனா? சினிமாவுக்கு போனவங்கிறதால படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்தளவு வந்து ஒரு படிப்புக்கு ஒரு மரியாதை வந்து சினிமாவுக்கு ஒரு மரியாதை கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரசன்னா வந்து ஹஸ் டேக்கன் அ ஒண்டர்ஃபுல் சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப மாடர்னாக டீல் பண்ணிருக்கார். ஐ விஷ் ஹிம் எ கிரேட் சக்ஸஸ். என்னென்னா இப்போ இந்த கல்யாண சமையல் சாதம், ஆக்சுவலாக நான் இப்போ சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா போட்டுருக்கேன். அடுத்தது வந்து கல்யாண சமையல் சாதம் தான் டைட்டிலே வச்சேன், டு பி ஃப்ராங்க்கு. அப்புறம் இந்த மாதிரி படம் வருதுன்னு தெரிஞ்சோன்னா ஐ சேஞ்ச் தட் டைட்டில் ஆஸ் கூகுள் கடோத் கஜன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கல்யாண சமையல் சாதத்தை தொடர்ந்து இவருக்கு மேலும் மேலும் வெற்றி கிடைச்சி இவர் வந்து கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும்னு ஒரு 4-5 படம் எடுக்கணும்னு நான் எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நல்லா ஃபுல்லாக இதில் ஃபுல்லாக ஆக்சுவலாக அருண் வைத்தியநாதன் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து நிறைய நான் ட்ராமாக்காக அமெரிக்கா படிச்செல்லாம் எங்களோட கனெக்ஷன் எனக்கு உண்டு. எனக்கு இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டிலே லண்டன் கணேஷ்னு சொல்லுவார், அங்கே தான் இருக்கார் அவர். இஸ் ஆல்சோ இப்போ அப்ராட்லேருந்து இருக்கிற ப்ரொடியூசர். ஸோ வழக்கமாக வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று வரும், இந்த சிக்காகோலேருந்து ஒரு குழந்தை ஒன்று வரும். அந்த எதிர்த்து விட்டு அங்கிள், அதாவது நான் ஒரு அங்கிள்னா என்ன மாதிரி எனக்கு அவர் அங்கிள் வர். அந்த குழந்தைய அழிச்சிட்டு நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து அவருக்கு குழந்தைய வந்து கபாலி கோயிலுக்கு அழிச்சுன்னு போவோம். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இஸ் வெரி இன்க்யூசிட்டிவ் அண்டு வெரி இன்டெலிஜென்ட்டு. அந்த குழந்தைய வந்து கபாலி கோயில் கழிச்சுன்னு போச்சு, அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அப்போ அந்த குழந்தை அங்கிளை பார்த்து, தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கும். காட் இஸ் டேக்கிங் பாத்ரா அப்படிம்பார் அவர். இவர் இப்போ தான் குளிக்கிறா சொல்லிருக்கலாம் இல்லையா. அதுக்கடுத்து வந்து ஸ்க்ரீன் போட்டுருவாங்க, தாத்தா நவ் வாட் இஸ் கோயிங் ஆனா. இந்த மாதிரி கடவுளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாங்க. நான் என்ன தாத்தா குளிக்கிறத பார்க்க அலோவ் பண்ணாங்க, ட்ரெஸ் பண்ணுறதை பார்க்க வேண்டாங்களே. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வெரி இன்க்யூசிட்டிவ். அண்ட் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷன், இன்ஃபேக்ட் நான் வந்து பிரசன்னாவோட இந்த படத்தில் பார்க்குறச்சே ஃபுல்லாக சரௌண்டட் பை வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். அவரோட கேமராமேனாக இருக்கட்டும், அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஒரு கார்பரேட் கம்பெனியில் வந்து பழகிற மாதிரி ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. அண்டு ஆக்டர் பிரசன்னா இஸ் ஆல்சோ அனதர் இஸ் ஆல்சோ இன்ஜினியர். கரெக்ட் தானே சார்? அரை இன்ஜினியரா அவரும் வந்து அவர் கூட பழகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஒண்டர்ஃபுல் டீமு. ஐ தரோலி என்ஜாய்டு தி ஷூட்டிங். அண்டு டெல்லி கணேஷ் சார் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல முக்கியமான ரோல் பண்ணிருக்கார். இந்த படத்தில் இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து சின்ன நாஸ்டாலஜியா இந்த படம் பார்க்குறச்சே, அவர் இந்த படத்தை நடிக்கிறச்சே, நான் ஆஹா அப்படின்னு ஒரு படத்துக்கு வந்து டைலாக் எழுதுறேன். இட் இஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட், பட் வித் அ குட் தீமோட. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆஹா படத்தை திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்பட்டது. ஸோ இது வந்து மேலும் மேலும் ஆகா ஓஹோ என்று ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் தவிர திரு KS ரவிக்குமார் ரொம்ப ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் சென்டிமெண்டரி நான் சொல்கிறேன். தட் இஸ் அவர் அட்டன் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் வந்து அது காகாநரி கதையாக இருந்தால் கூட பெரிய ஹிட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பர்சன். அவர் இஸ் ஆன் த ஸ்டேஜ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி a part of this gang. Thank you very much. Thank you. முந்தானை முடிச்சதுக்கப்புறம் முருங்கையோட வர படம் இதுதான் நினைக்கிறேன். அந்த படம் மாதிரி அந்த படமும் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியமான பிரசன்னா நடித்த படம் ஒன்று எனக்கு ரொம்ப ஆசை.
இந்த பட விளம்பரத்தில் சிவி குமார் வெஞ்சர்னு போட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸாக தேடுற எங்கள் மாதிரி ப்ரொடியூசர் நடுவில் ப்ரொடியூசர் ஒரு பெரிய கிரியேட்டர் தான் ப்ரூவ் பண்ணி ஒரு 3 படத்தில் சிவி குமார் வெஞ்சர்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிற நாங்கள்லாம் பார்த்துட்டு பெருமைப்படும் பொறாமைப்படும் தயாரிப்பாளர் சிவி குமார் படத்தை சப்போர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் அருண் வைத்தியநாதன், டிசிஎஸ் அபினேஷ் அவர்கள், மியூசிக் டைரக்டர் அரோரா, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், ஒரு யூத் ஐகானிக் படமாக A to Z எல்லா சென்டர்லையும் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி. ப்ரெஸ் பீப்புளுக்கு எனது மனமார்ந்த காலை வணக்கங்கள். இன்ஃபேக்ட் இந்த கதையை திரு பிரசன்னா அவர்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் சொன்னார். நாங்கள் ஆனந்தா பிக்சர்ஸ் 1948 படம் பண்ணுறோம். 1952 ரிலீஸ் ஆன ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு காமெடி ஜானர் அப்படின்ற மாதிரி காமெடி ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தது பணம், வைரமாலை அப்படின்ற 1950s வந்து ரிலீஸ் ஆன படம். அப்புறம் 1960s கலாட்டா கல்யாணம் அப்படின்னு பல படங்கள் காமெடி படங்கள் வந்துள்ளன. பல படங்கள் நான்களும் அதனோட விநியோகம் செய்துள்ளோம். ஆனால் இந்த படத்தின் காமெடி டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ காமெடி. ஏன்னா இன்ஃபேக்ட் அந்த கதையை கேட்டுட்டு ராத்திரி கொஞ்சம் படுத்துனதுக்கு அப்புறம் நானே நினச்சி சிரிச்சுட்டேன். அப்புறம் அது கொஞ்சம் புன்னகைன்றது கொஞ்சம் பெரிய சிரிப்பாக மாச்சு எனக்கு. என் ஒய்ஃப் என்னை பார்த்து, என்ன ராத்திரி நீங்கள் தனியாக பார்த்து நீங்களே யோசனை பண்ணுறீங்க, நீங்களே சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இன்னைக்கு காத்தால் ஒரு கதையை கேட்டால் அதனால் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆன் தட் ஃபிலிம் அப்படின்னு. ஓ அப்படி என்னென்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, நல்ல ஒரு காமெடி ஃபிலிம், இதை பார்த்தால் தான் நீ ரசிக்க முடியும், சொன்னால் அந்தளவுக்கு உங்களால் விஷுவலாக திங்க் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ காமெடி ஃபிலிம். ஏன்னா இப்போ காமெடி ஃபிலிம் நிறைய காமெடி படங்கள்லாம் வருது. இது அப்சல்யூட்லி டோட்டலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ காமெடி ஃபிலிம். ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசன்னா ஸ்கொயர், பிகாஸ் நான் படத்தை சில சீன்ஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். டைரக்டர் பிரசன்னாக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ஆக்டர் பிரசன்னாக்கும் ஹேட்ஸ் ஆஃப். அஃப்கோர்ஸ் சாங்ஸும் கேட்டேன், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபில்ம் இன் மை கரியர். இந்த சென்ஸ் இந்த படத்தில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 பாட்டு எழுதியிருக்கேன். இதுக்கு வந்து காரணம் அரோராவும், அதுக்கு விட முக்கிய பேசிக் காரணம் வந்து அருண் வைத்தியநாதன் தான். ஃபேஸ்புக் மூலமாக இப்போ ஃபேஸ்புக் பார்த்தோம் அந்த பாட்டு. ஸோ ஃபேஸ்புக் மூலமாக நடக்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து அருண் வைத்தியநாதன் அவர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கார். நான் ஃபேஸ்புக்கில் நிறைய ஸ்டேட்டஸ் மெசேஜஸ்லாம் எழுதுவேன், வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது தமிழில் இங்கிலீஷில் மாறி மாறி எழுதிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் சேட்டுக்கு வந்தார். சேட்க்கு வரும்போது, நீ நல்லா எழுதுற, உனக்குள்ள ஒரு நல்ல ரைட்டர் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, நீ என்னோட ஏதாவது சினிமாவில் ட்ரை பண்ண வேண்டியது தானே பாட்டு சைடில் பிசைட் சிங்கிங் அப்படின்னாரு. ஸோ நான் சொன்னேன், நீங்கள் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கீங்களே, சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சும்மா சேட்டில் சொல்லி விட்டேனே தவிர அவர் சீரியஸாக அதை எடுத்துக்கிட்டு என்னை கூப்பிட்டார். அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு நவீன் அரோரா அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. ஸோ பார்த்துட்டு அவங்க டியூனை கேட்ட உடனே நான் பல்லவி எழுத ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ 2 பாட்டாக ஆயிடுச்சு. ஒரு பாட்டாக எழுத போய் 2 பாட்டாக ஆயிடுச்சு. ஸோ அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ரைட்டர் உண்மையிலேயே கண்டுபிடிச்சதுக்கு அருண் வைத்தியநாதனுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஆர்எஸ்பி அண்ட் ஆர்எஸ் பிரசன்னா அண்ட் அரோராவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான படம். உண்மையிலேயே இந்த ஸ்டோரி வந்து எனக்கு லிரிக்ஸிஸ்டாக இல்லாதனால முதல்ல ஃபுல்லாக ஸ்டோரிலாம் சொல்லி அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும் தெரியாது. ஸோ நான் ஜென்ரலாக அப்படியே கேட்டேன், எல்லா பாயிண்ட்ஸும் எழுதிக்கிட்டேன், அதை வச்சு லிரிக்ஸை டெவலப் பண்ணோம். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு லிரிக்ஸிஸ்டாக என்னை ட்ரிகர் பண்ணி விடுறதுனால வேறு கூட ப்ராஜெக்ட்ஸ் நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்போ அமிதாப் பட்டாச்சாரியான்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நார்த் இந்தியாவில் இருக்கார். அவர் வந்து ஒரு சிங்கர் கம் லிரிசிஸ்ட். அந்த மாதிரி வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். இண்டஸ்ட்ரியில் கரண்ட் கலர் சேஞ்சர்னு இருப்பாங்க. அது வந்து அட்டகத்தின்னு ஒரு படத்தை வந்து எடுத்து கலர் சேஞ்சர் பண்ண என் குருநாதர்னு சொல்லுவேன், நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஞானவேல் ராஜா. அவரோட இதை ஃபாலோ பண்ணி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி உருவாக்கிய சிவி குமாரை இன்னைக்கு சிவி குமார் வந்து ஒரு படத்தை கலர் சேஞ்ச் பண்ணுறான்னா உண்மையிலே ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி அதாவது ஒரு நியூ ஜென்ரேஷன் டிஃப்ரெண்ட் படம் தான். நான் அந்த படம் பார்த்தேன், ரொம்ப அருமையான படம். என் தம்பி அபி இதை எடுத்திருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும். அதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுறேன்னா பிரசனாக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். அவ்வளோ கட்ஸு,
உண்மையிலே வந்து இந்த படம் வந்து 100 days ஓடும். இங்கே இருக்கும் எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கம். ஆல் டிக்னிட்டரிஸ் ஆன் ஸ்டேஜ் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வம் இந்த ஆர்டரில் தான் நான் பேச போகிறேன். முதல்ல என்னை மட்டும் எங்கள் அம்மா கன்சீவ் பண்ணல, நான் ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணுங்கிற ஐடியாவும் கன்சீவ் பண்ணாங்க. அம்மா, இன்றைக்கி நான் மியூசிக் டைரக்டர் ஆகியிருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கெலாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் இந்த ஆல்பத்தை பெரிய ஹிட் ஆக்கி. அடுத்தது எல்லா பேஷனுக்கும் டிசிப்ளின் வேணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசிப்ளின்னா எங்கள் அப்பா தான். ஸோ தேங்க்யூ அப்பா. எல்லாருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க. எனக்கு ஒரு போனஸ் சித்தப்பா. என்னோடய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே அவர் தான். அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் மீ. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க உதவின என்னோடய ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் படி, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், கம்போசர் ஜிவி பிரகாஷ், அவருக்கு தேங்க்ஸ். 2000 பாடல்களுக்கு மேலே நான் ஃப்ளூட் வாசிச்சிருக்கேன். இருந்தாலும் கம்போசருங்கிற ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி தேவைப்பட்டது. அதுதான் புஷ்பா கந்தசாமி மேம் அண்ட் கந்தசாமி அங்கிள். அவங்க தான் எனக்கு இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ டு தெம். அடுத்தது கேஎஸ்எஸ் டீம், த ஃபாதர் ஃபிகர், த ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் சூப்பர் டேஸ்ட் மியூசிக் டேஸ்ட் உள்ள என்னோடய ப்ரொடியூசர் அனந்த் கோவிந்தன் சார். யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து படம் பண்ணும்போது சில நேரம் கனாபினான்னு ஏதாவது பண்ணிடுவோம். பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தட்டி எங்கே கரெக்ட் பண்ணுமோ அங்கே கரெக்ட் பண்ணி கரெக்டாக செஞ்சவர் அனந்த் கோவிந்தன் சார். அவருக்கு பெரிய தேங்க்ஸ். என்ன தான் கல்யாண சாப்பாடு போட்டாலும் நீங்கள் தான் எங்களோட தலை வாழை இலை. அப்புறம் பாஸ் அருண் வைத்தியநாதன் சார், ஒரு 8 மாதமாக எங்கள் டீமுக்காக ரத்தம் வரும் அவர் காதுலேருந்து. அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ இன்னல்கள், அவ்வளோ துன்பங்கள். அவருக்கு எங்கள் கடைசியில் என்னையும் பிரசன்னாவையும் எப்படியோ ஸ்டேஜ் ஏற்றிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் பாஸ். எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண சமையல் சாதம், right from the title to the trailer to the songs, everything looks very innovative, and I wish the entire team good luck. And CV Kumar sir பற்றி சொல்லணும்னா, like I mean அறிமுகமே தேவையில்லை, already 3 hits, and I'm sure this is going to be his 4th hit. And I'm really happy to be doing not 1 but 2 films under his banner. I'm really happy, and once again good luck to the whole team. എനിക്ക് വന്നിട്ട് തമിഴ് ശരിക്കും தெரியாது. എനിവേ ഞാനിപ്പോൾ വന്നിട്ട് പ്രസന്നയുടെ പുലിവാൽ പടം പ്രൊഡ്യൂസ് பண்ணிட்டு ஆனால் இந்த இப்போ ഞാൻ ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கு இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். ஆனால் மட்டும்தானே നമ്മുടെ நெக்ஸ்ட் படத்துக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரசன்னா அண்ட் ஹோல் டீம். ஓகே, தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட லைன் சப்ஜெக்ட் என்ன சொன்னாங்க. சொல்லும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆம்பளைங்க கொஞ்சம் பக்குன்னு இருக்கும், லேடிஸ்லாம் நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி படம் இது. ஸோ அது நினச்சி இது கத்தி மேல் நடக்கிற மாதிரி லைனு. ஸோ எப்படி போனாங்கன்னு பார்த்தா, அந்த ஃபேஸ்புக் சாங் பார்க்கும்போது தெரிஞ்சு கரெக்டாக ட்ரீட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக அந்த கேம் பிடிச்சிட்டாங்கன்னு. ஸோ விஷ் தெம் ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.